யூனிட்டி ஸ்டூடெண்ட் பிளான். நீங்க ஒரு 16 வயசுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்டா இல்லனா ஒரு காலேஜ்ல டிகிரி கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா? தென் யூ ஆர் லக்கி. நீங்க எல்லாருமே யூனிட்டி ஸ்டூடெண்ட் பிளானுக்கு அப்ளை பண்ணலாம். எனக்கு தெரியும் நிறைய ஸ்கூல் போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்ப கேம் டெவலப்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. which means நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயருக்கு உங்ககிட்ட ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் இருக்கும். நீங்க கேட்கலாம், அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இதை ரினியூ பண்ணிக்கலாம். பட் மறுபடியும் ரினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு 24 hours கேப் விடுங்க. இது யூனிட்டில இருந்து அபிஷியலா வந்த இன்ஃபர்மேஷன். நீங்க எத்தனை வருஷம் ஸ்டூடெண்டா இருக்கீங்களோ அத்தனை வருஷம் நீங்க இந்த லைசன்ஸை ரினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள். நீங்க அபிஷியல் unity.com போனாலும் சரி, இல்லனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு 16 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அழுத்துங்க. இல்லனா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட் அழுத்துங்க. இந்த டிகிரி கோர்ஸ்ங்கிறது நீங்க யூஜி பண்ணலாம், பிஜி பண்ணலாம், இல்ல பிஹெச்டி கூட பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் வேணுமோ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அது மட்டும் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜஸ்ட் உங்க ஸ்கூல் இல்ல இன்ஸ்டிடியூஷன் நேம் கேட்பாங்க. பட் இஸ் a catch. உங்க ஸ்கூல் இல்லனா இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட் ஆச்சு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் யூனிட்டில உங்க ஸ்கூல இல்லனா ஒரு இன்ஸ்டிடியூஷனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வெப்சைட் இல்லனா ஃபிளக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கும், அதாவது ஒரு காலேஜுக்கும் இருக்கும். பட் ஆனா ஸ்கூல்னு பார்க்கும்போது அது டவுட் தான். ஸோ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்க ஸ்கூல் இல்ல இன்ஸ்டிடியூஷனுக்கு வெப்சைட் இருக்கு, பட் ஆனா என் ஸ்கூலோ இல்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து எனக்கு இங்க காமிக்க மாட்டேங்குதுன்னா ஜஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா அங்க ஆட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் பண்ற அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க ஸ்கூல் இல்ல இன்ஸ்டிடியூஷன் நேம் அதோட வெப்சைட் லிங்க் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா யூனிட்டி 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஸ்கூல் இல்ல இன்ஸ்டிடியூஷன் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பிளானுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதால வர பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். First thing, this is gonna be huge. You get Odin Inspector, Validator and Serializer for free. ஒருவேளை நீங்க கேம் டெவலப்மெண்ட்ல சீரியஸா இருக்கீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நீங்க சோலோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஆசெட்டை யூஸ் பண்றது மூலமா you are gonna save a ton of time. Trust me, I know. பிகினரா நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு இது எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் பிளான் பத்தியே தெரியாது. நான் ஆரம்பிச்சது சம்மர் அரௌண்ட் என்னோட 11th 10th ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு இதை பத்தி சுத்தமா ஐடியாவே கிடையாது. அப்பத்துல இருந்தே இது இருக்கு. பட் ஆனா நீங்க கேட்கலாம், இந்த 3 ஆசெட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்னு. இந்த 3 ஆசெட்டை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு செப்பரேட்டா 3 ஆசெட்டை பத்தியும் தனித்தனியா வீடியோ போட வேண்டியதா இருக்கும். ஃபியூச்சர்ல டைம் இருந்துச்சுன்னா நான் அதையும் போட ட்ரை பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு இப்பயே ஆசையா இருந்துச்சு இந்த ஆசெட் என்னன்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட அபிஷியலான டாக்குமெண்டேஷன் லிங்க் கொடுக்குறேன். போய் படிச்சு பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பத்தி பார்ப்போம். உங்க கேமை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 ஃப்ரீ ஆசெட் பேக் கொடுக்குறாங்க. ஐ மீன் கிராஃபிக்கல் ஆசெட்ஸ். இது எல்லாமே லோ பாலி அசெட்ஸ் அண்ட் ஃப்ரம் சிண்டி ப்ரொடக்ஷன்ஸ். சிண்டி ப்ரொடக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரியலனா, நீங்க விளையாடுற மோஸ்ட் ஆஃப் த லோ பாலி கேம்ஸ் இவங்க ஆசெட் பேக்கை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால நீங்க ஏதாச்சும் ஒரு கேம் உருவாக்குறீங்கன்னா இந்த லோ பாலி ஆசெட்ஸை வச்சு உங்களால உருவாக்க முடியும். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்க ஆசெட்ஸோட யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து நிறைய ஆசெட்ஸ் நீங்க ஃப்ரீயா எடுத்திருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20% ஆஃபர் இன் எவ்ரிதிங். நீங்க எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 20% ஆஃப் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுத்துருவாங்க. அந்த கூப்பான் கோட நீங்க எந்த ஆசெட் பேக் வேணா யூஸ் பண்ணி அதுக்கு நீங்க 20% ஆஃபர் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் சிங்கிள் டைம் மட்டும் கிடையாது. நீங்க எத்தனை பர்ச்சேஸ் பண்ணாலும் அத்தனை பர்ச்சேஸ்க்குமே இந்த கூப்பான் கோட் வந்து வேலை செய்யும். கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு லேட்டஸ்டான யூனிட்டி எடிட்டர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யூனிட்டியோட கிளவுட் ஈகோ சிஸ்டமும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பர்சனலி நான் இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் இன்னும் கூட யூனிட்டி எடிட்டர் 2022ல தான் இருக்கேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். And that should wrap this video. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது உங்க டெவலப்மெண்ட் பீரியடை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்ல கேம் டெவலப்மெண்ட் கண்டென்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட தமிழ் ஹாரர் ஸ்டோரி கேம் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதோட பீட்டா டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கேமிங்கை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, அது மட்டும் இல்லாம கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு. அதில் அப்ளை பண்ணிக்கோங்க என்னோட பீட்டா டெஸ்டிங்காக. ஸோ நீங்க பீட்டா டெஸ்டரா என்னோட கேம்ல இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஈஸி கம்யூனிகேஷன். I will see you there. As always, thanks for watching. I will see you in the next video. See ya.